அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுமா? சார் இது சரியில்லை சார். நீங்க எங்களை நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறீங்க. சார் 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 பதட்டத்துல வார்த்தையை அனாவசியமா விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா உங்களோட பிசினஸ் டீலிங் வச்சு பண்ணு சீட் பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்க? இது செட் ஆகாதுங்க, செட்டே ஆகாதுங்கற. எங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையில்லைங்க. அப்ப சம்பந்தி என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொன்னதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்துறேன். அப்ப அனுப்பா அனுக்குன்னு நான் அடிச்சு மூஞ்சி போடுற உடைச்சிருவேன். சம்பந்தி சம்பந்தி ஐயோ சார், நானே கட் பண்றேன். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இருக்கட்டும், பரவாயில்ல, நானே கட் பண்றேன். டீக்கு இஞ்சி எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க. அப்படிலாம் நீங்க கேட்க கூடாது சார். புஷ்பா கம்பெனி ரூல்ஸ் படி இந்த வீட்டை சேர்ந்தவங்களோ அல்லது இந்த காலனியை சேர்ந்தவங்களோ யாரும் இஞ்சி டீ போடக்கூடாது. இட்ஸ் நாட் அலௌட். கரெக்டா புஷ்பா? ஒருவேளை இதற்கு முன் அப்படி யாராவது இஞ்சி டீ போட்டிருந்தாலும் அல்லது இப்ப போட முயற்சி செய்தாலும் அந்த ஒப்பந்தம் உடனடியாக இப்பொழுது ரத்து செய்யப்படுகிறது. அப்பா, அம்மாவை டீஸ் பண்ணலனா உங்களுக்கு பொழுதே போகாதா? அம்மா நீ சொல்லுமா, இஞ்சி எவ்வளவுமா போடணும்? அவ சொல்லிட்டா மட்டும் அப்படியே கரெக்டா இஞ்சிய போட்டு நல்லா போட்டுருவியா? முடியாது. புஷ்பா கைப்பக்குவம் யாருக்கு வராது. சார், நீங்களா பார்த்து எவ்வளவு இஞ்சி தேவைப்படும் குத்து மதிப்பா கொஞ்சம் இஞ்சிய போடுங்க. அது எப்படி வருதோ அப்படி வரட்டும். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. கனவுகளின் சிச்சுவேஷன் சாங்குமா, என்ஜாய் பண்ண கத்துக்கோ. பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருக்கு, உனக்கு டான்ஸ் கேக்குதா? டான்ஸ் நாமளா நிப்பாட்டணும்? அதுக்காக அப்படியே விட்டுருவியா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அதானே, கரெக்ட் தான். இவ்வளவு நாள் ஒண்ணும் பண்ணாத நீ இன்னைக்கு என்ன பண்ணிட போற? எத பத்தியாவது அக்கறை உனக்கு இருக்கா? இல்ல குடும்பங்கிற பொறுப்பாவது இருக்கா? அது சரி, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு காலம் உன் கூட நான் குப்பை கொட்டினேன். ஆனா இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அவ கல்யாணம். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை வேணாமா? அக்கறைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அவ கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஆடிட்டு நிப்பியா? சார் ப்ளீஸ் சார், நீங்களாவது அவளை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். அந்த ரகுபதி அடிச்ச கூத்துக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? உங்க கம்பெனி ரூல் சரியில்லைன்னு அவன் இங்க வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிட்டான். அவன் பேச்சை கேட்டு இவ்வளவு இங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்களாவது இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்றத அவளுக்கு புரியுற பாஷையில கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார்.
ஆஹா, நீ நல்ல விவரமா தேவையில்லாம அவரை இதுல கோத்து விடாத. அவங்க ஏதோ கம்பெனி அது இதுன்னு சொல்லி கோவமா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஏ நம்ம கல்யாணத்துல உன் அத்தை கேவலம் பாயசம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு அலப்பறை பண்ணாங்க, ஞாபகம் இல்லையா? ஐயோ, எதுக்கும் முடிச்சு போடுற புஷ்பா. ஆமா அவங்க பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க கல்யாணத்தை நிறுத்தினாங்களா? பாவம், அவங்க இறந்து போய 15 வருஷம் ஆச்சு. அவங்க மேல ஏமா இப்படி பழிய போடுற? சும்மா கடுப்பு கலப்பாதே சுப்பு. உன் அத்தை செத்தா எனக்கு என்ன, இருந்தா எனக்கு என்ன? நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பத்தி யோசியா? பொண்ணு வீட்டுக்காரங்க நாம முள்ளு மேல சேலை விழுந்துட்டா சேலைக்கு எந்த சேதாரமும் இல்லாம கவனமா எடுக்க வேண்டியது நாம தான். நீ கொஞ்சம் பொறுமையா சம்மந்திக்கிட்ட பேசி இருக்கணும். நீ என்னவோ பெரிய இவர் மாதிரி பதிலுக்கு பெருசா வீரப்பா பேசிட்ட. இவர் கம்பெனி அவர் பிசினஸ், உனக்கு என்ன நடுவுல மத்தியஸ்தம்? நீ எதுக்கு ஏன் சத்த போட்டல அவரை கேட்டு விட்ட? இப்ப பாரு, அவர் கல்யாணம் வேண்டான்னு போயிட்டாரு. நீ உன் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தானே இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப கடைசியில எம்மண்டே உருட்டுற பத்தியா நீ? இப்ப நான் பேசுறதுனால தான் கல்யாணம் நின்னு போச்சா? வேணும்னா சொல்லு, நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன பேச போற? சார் இந்த மாதிரி நான் பேசுறதுனால கல்யாணம் நின்னு போச்சா அப்படின்னு என் பொண்டாட்டி புஷ்பா சொல்றா. அது உண்மையா சார்னு கேட்டு வந்துடுறேன். யோ ஏதாச்சும் எசக்க புஸ்க என் வாயில வந்துற போது. நீ எல்லாம் ஒரு குடும்பம். நான் போய் கேட்க தான் போறேன். அனு, நீ நல்லா ஒரு இஞ்சி டீ ஸ்ட்ராங்கா அம்மா போடுற மாதிரி போட்டு கொடுமா. சாப்பிட்டு தெம்பா போய் அவங்கள நான் கேட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து உங்க அப்பா தலையில கொட்டு. சுப்பு, என் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உன் வாய் நல்லா கிளியும். எங்க பேசணுமோ அங்க மங்குடி மாதிரி நிப்ப. உன்னையெல்லாம் நம்பி 4 நாக்கு பிரயோஜனம் இல்ல. நானே போய் நயமா பேசிட்டு வரேன். தள்ளு. புஷ்பா நில்லு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நியாயம் இல்லாத மனுஷங்கிட்ட நம்ம பேசுறதுனால எந்த உபயோகமும் இல்ல. அங்க போய் நீ தான் அவமானப்படுவ சொல்லிட்டேன். தள்ளு. புஷ்பா, புஷ்பா சொல்றேன்ல. அப்பா அப்பா, ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய், கொஞ்சமாவது புத்தி இருந்தா தாண்டா கோவம் டென்ஷன்லாம் வரும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, உள்ள போயிடு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. டேய், இன்னும் ஏன்டா இங்க நிக்கிற? போடா உள்ள. இல்லத்த, இவர் ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினாரா? டேய், இத பாரு, உள்ள போயிடுனா போயிடு. மேல டென்ஷன் பண்ணாத. கல்யாணத்தை ஏன் நிப்பாட்டினாங்களா கேக்குறான் பாரு கேள்விய. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? நம்ம ஊர் பக்கம் வந்து கேட்டு பார்க்க சொல்லு. இந்த ரகுபதி யாருன்னு அப்ப தெரியும் அவங்களுக்கு. எனக்கு கடுக்கா கொடுக்க பாக்குறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான், அவனேதான். ரஞ்சனி, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ரம்யாமா, அண்ணா, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ரம்யாமா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ ரம்யாமா, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்றது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? கல்யாணம்னா சின்ன சின்ன மனஸ்தாபம், கோவம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு பேசுறதா? கல்யாணங்கிறது ஆண்டவனா போடுற முடிச்சு இல்லையா? எது சின்ன விஷயம் புஷ்பா? எது சின்ன விஷயம்? வியாபாரம், அந்தஸ்து, செல்வாக்க பத்தி எல்லாம் இல்லாதப்பட்ட உங்களுக்கு எப்படி புரியும்? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் பெரிய சங்கடமா போச்சு. அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். அந்த இந்திரன் சந்திரன் எவன் வந்தாலும் அவர் முடிவை மாத்த முடியாது. இங்க பாருங்க, இனிமே இந்த கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்தான். ஐயோ ரம்யாமா,
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சமந்தி, சமந்தி, இப்படி கல்யாணத்தை நிறுத்துறோம்லாம் அவசரப்பட்டு சொல்லாதீங்க. உங்க வியாபார கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அத சரி பண்ண எங்களால முடியாது. ஏன்னா அது சூர்யா சாரோட கம்பெனி, அவரோட இஷ்டம். அதுல நாங்க தலையிட முடியுமா? ஆனா எங்கேயும் எங்க மூலமா ஆதாயம் கிடைக்கணும் உங்களை நாங்க நம்ப வச்சிட்டோம் போல. அப்படி ஏதாவது ஒரு தப்பான நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இது கீடா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்களால முடிஞ்சது எல்லாமே நாங்க செய்யறோம். இது எங்க ஒரே பொண்ணோட வாழ்க்கை. நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போன ஒரு பொண்ணு இந்த ஊர் உலகம் எப்படி எல்லாம் பழி போட்டு பேசுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரம்யாம்மா, ஒரு பொண்ணை பெத்தவங்க நீங்க. கேவாலி உங்களுக்கு நிச்சயம் புரியும். நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட அனுக்காக பேசக்கூடாதா? உங்க கால்ல வேணாலும் விழற. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்துங்க. சம்பத், நீங்களாவது ஒரு வார்த்தை உங்க அப்பா கிட்ட பேசக்கூடாதா? அப்பா, அவங்க சொல்றது நியாயமா தானப்பா இருக்கு. டேய், உன்னை- நீ என்ன டென்ஷன் ஆயிட்டு இருக்க? குடி முதல்ல மாத்திரைய. ஐயோ ரம்யாம்மா, அவருக்கு என்ன? ஏன் மாத்திரை எல்லாம் இங்க பாருங்க புஷ்பா, நீங்க எதுக்கு சும்மா இங்க நின்னுட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க. ஐயோ ரம்யாம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தானே அனுவ கேட்டு வந்தீங்க, நிச்சயம் பண்ணீங்க. இப்ப சட்டுன்னு வெட்டி விடுற மாதிரி பேசுனா நான் போதும், நிறுத்துங்க. அதுதான் எங்க அண்ணன் சொல்லிட்டாருல, எல்லாருக்கும் முன்னாடி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. இருங்க, பேசலாம். சார், உள்ள போங்க, பேசி பார்ப்போம். போங்க. ரகுபதி சார், எங்க கம்பெனி ரூல்ஸ் தான் இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கும்னா நான் ஒண்ணு செய்யறேன். அப்பா, சார் என்னமோ சொல்றாரு கேளுங்கப்பா. நான் என் கம்பெனி ரூல்ஸை திரும்ப மாத்தலாம்னு நினைச்சேன். ஆனா சரி விடுங்க. உங்களுக்கு அப்பவும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. சம்பத், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஐ எம் ரியலி வெரி சாரி. வாங்க போலாம். சார் 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 கொஞ்சம் இருக்கு சார், ப்ளீஸ். இப்போ என் காதுல விழுந்தது நிஜம்தானே சார்? நீங்க கம்பெனி ரூல்ஸ் ஏதோ மாத்த போறேன்னு சொன்னீங்களே, அது அந்த 10வது ரூல் தானே? அதானே உங்களுக்கு பிரச்சனை? ஆமா சார், ஆமா. அது ஒன்றை மட்டும் எடுத்துட்டா போதும் சார். சரி, உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்காக என் கம்பெனி ரூல்ஸை நான் மாத்திக்கிறேன். சார்,
இத நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சட்டுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். புஷ்பாமா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நாம குறிச்ச அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் ஜாம்னு நடக்கும். என்னடா சொல்ற? இப்போ உனக்கு ஹாப்பி தான்? ஆமாப்பா, ஜாலி. அப்பா, நிஜமாவே எனக்கும் கல்யாணம் நடக்கலப்பா. நிச்சயமா நடக்கும்டா. பாருங்க சார், எவ்வளவு பரிதாபமா கேக்குறான்னு. என் புள்ளைய நானே ரொம்ப படுத்திட்டேன் சார். ஐயோ, நிக்கிறீங்களா சார்? வாங்க வந்து உட்காருங்க சார். ஐயோ சம்மந்திமா, நீங்களும் உட்காருங்க, வாங்க. நீங்க தான் சரியா சொன்னீங்கம்மா. கல்யாணங்கிறது அந்த கடவுள் முடிவு செய்யறதுன்னு. இப்போதைக்கு நம்ம கடவுள்னா அது சூரிய பிரகாஷ் சார் தான். சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, சூர்யா சார் நிச்சயம் கடவுள் தான். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நாங்க பட்ட கடனை எங்களால அடைக்க முடியுமான்னு கூட தெரியல சார். உங்களால தான் இந்த கல்யாணம் நிச்சயமாச்சு. இப்ப மட்டும் நீங்க இங்க வரலனா அநியாயமா என் மகளை இந்த ஆள் வீட்டுக்கு மருமகளா நான் அனுப்பியிருப்பேன். கடவுள் மாதிரி வந்து என் கண்ணை திறந்தீங்க சார். இப்போ நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா, ஐயோ புஷ்பா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆத்திரத்துல முடிவெடுத்தா எல்லாம் தப்பா போகும். கரெக்டா சொன்ன ரஞ்சினி. ஆத்திரத்துல முடிவெடுத்ததுதான் நான் இத்தனை நாள் லோல் பட்டது. எல்லாத்துலயும் காசு, பணம், வியாபாரம்னு மட்டும் பாக்குற இந்த சம்பந்தம் எனக்கு தேவையில்லை.